பார்த்தேன். இந்த பழைய பாடல் ஒன்று அதை பாடினா, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அல்லேலூயா. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பண்பு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைவழியாமை அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். எப்பொருள் யாவும் வீந்தளித்தாலும் பணியனில்லால் பயனில்லை அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல குணமும் பொங்க சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். புகழியுமாப்பு பொழிவு பொறாமை பகையடியாய பாவமும் செய்ய அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு உண்ணாது, தினமடையாது தீமை செய்யாது அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சகலம் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அந்த கடைசி வரையில் பாருங்கள். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்பட வென்றும் மேன்மை பெற்றோம். இந்த கடைசி காலங்களில் அநேக ஆத்துமாக்கள் இயேசுகிட்ட வர்றதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அன்பினால சகலத்தை தாங்கிறதாக மாற வேண்டும். அநேகருடைய வார்த்தை ஒரு வார்த்தை சுமருங்கள் என்று பவுல் சொல்றார். கிறிஸ்துவின் சட்டத்தை நீங்க செய்யணும். This is the law of Christ that you bear one another's burdens. அப்போ இந்த வரி சகலமும் தாங்கும் ஒரு அன்பினால என்ன செய்யணும், சகலத்தை தாங்க வேண்டும் என்று பாருங்கள். அந்த வார்த்தை எப்படி பாடலாம்? சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு உண்ணாது, தினமடையாது தீமை செய்ய
என்னை நடத்தும் பொண்ணு கரமும். இந்த வார்த்தைகளை நான் பாடுறேன், திரும்பி நீங்க பாட பாருங்க. இந்த வார்த்தைகள் என்னன்னா, என்னை நடத்தும் பொண்ணு கரமோ, அதாவது என்னை நடத்துகிற ஒரு பொன்னான ஒரு கரம் உண்டு, ஒரு நாளிலும் குறுகிட்டில்லா. இது கர்த்தரையோட கை குறிக்குது. ஒரு நாளும் அவருடைய நடத்துகிற கரம் குறுகிட்டில்லா. என்னை சம்பத்தும் என் சத்தம் கேட்குன்ன ஒரு காதணி கொண்டு, அதாவது அவர் கூப்பிட்டாலுமே கர்த்தர் என்னை கேட்கிறார் என்று சத்தியம் இருக்கு. ஒரு நாளும் மந்தமாகில்லா. அதாவது நமக்கு தான் கர்த்தர் பேசுறது அப்பப்போ கேட்காம போகும், ஆனா நாம பேசுறது கர்த்தருக்கு எப்பவுமே கேட்டுக்கொண்டு இருக்கும் என்று பாடுவோம். இதை பாடுவோம். என்னை நடத்தும் பொண்ணு கரமோ, ஒரு நாளிலும் குறுகிட்டில்லா. என்னை நடத்தும் பொண்ணு கரமோ, ஒரு நாளிலும் குறுகிட்டில்லா. என் சத்தம் கேட்குற ஒரு காதணி கொண்டு, ஒரு நாளும் மந்தமாகில்லா.
நம்மளுடைய நீதி நமக்கு எதுவுமே ஏற்படலைனாலும் நம்ம கேட்கிற கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? அதே அநேக நேரத்தில் நமக்கு வந்து இது நடக்குதுன்னே புரியாது. நம்மளுடைய இது சரிதானே, இப்படி போகிறது சரிதானே என்ற எண்ணங்கள் வரும். ஆனால் அது வந்து தடைப்பட்டு போயிடும். நமக்கு இது போகிறது கரெக்டான ஆண்டவர், ஏன் அது தடைப்பட்டு நினைப்போம். ஆனால் அந்த காரியங்கள் தடைப்பட்டாலுமே கர்த்தர் நம்மளுடைய போய் நம்மளை காண்கிறதாக இருக்கிறார். நாம் சேர்ந்து அடையத்தக்க ஒரு இடமாக இருக்கிறார். ஏன்னா நமக்கு கர்த்தருடைய வழிகள் அனைவருக்கும் புரியாது. ஏன்னா ஆவியானவர் சொன்னது என்னன்னா, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்றாரு. அப்போ சில விஷயங்கள் வந்து ஏன் இப்படி நடக்கிறது என்று நமக்கு தீமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதிராக நடத்தும் பொழுது அப்போ அது நமக்கு கிடைக்கிற ஆறுதல் என்னன்னா, கர்த்தருடைய அன்பில நாம் எப்பவும் இருப்போம் என்பதனுடைய ஆறுதல் தான். இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, அநேக பரிசுத்தவான்கள் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அநேக உலகத்தில் இருக்கிற உங்களுடைய சகோதரருக்கும் இதுதான் நடக்குது என்று பார்க்கிறோம். எல்லாருக்குமே அந்த பாடுகளை செல்லும் பொழுது அவர்கள் வந்து கர்த்தரை சார்ந்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு எப்பொழுதும் நடந்தது பார்க்கிறோம். அடுத்த பாடல், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். இது ஒரு மோசஸ் ஆதிசேகரன் தேவன் எழுதின பாடல். அதாவது அவருக்கு இந்த உலகத்தில் பாடு வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பாடலை வந்துட்டு மறைக்கணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா பாடல் எல்லாருக்கும் மறைக்கும். அது கர்த்தரிடத்தில் கொண்டு வரும்பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார் இருக்கிறார். இந்த பாடல் இருக்கிறது என்று அங்கீகரிக்கிறார் இருக்கிறார். அதை கேட்ட பலனை கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் தருகிறார்கள். அதை பாடுவோம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல
வந்தீங்க இயேசுவே நடத்தி வந்தீங்க தாங்கி கொண்டீங்க என்னை திரும்பி கொண்டீங்க தாங்கி கொண்டீங்க என்னை திரும்பி கொண்டீங்க நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். Hallelujah. அது பரலோகத்துக்கு போகும்பொழுது நிறைய பேருடைய பாடுகள் எல்லாம் வந்துட்டு அதிகமாக தெரியப்படும். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு யாருக்கும் முழுசா ஒருத்தரோட பாடு தெரியாது. எவ்ரிபடி ஹேஸ் their own struggles and pain. ஒருத்தருக்கும் அவங்களோட கஷ்டம் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் பரலோகத்துக்கு போகும்பொழுது தான் இவ்வளவு பாதைகள் கஷ்டங்கள் வழியாக ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகம் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஒரு புது பாடல் என்னை மறக்காதீங்க அவருடைய பாடல். என்னை மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்னை மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உங்களை விட்டு விட்டு எங்க ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உங்களை விட்டு விட்டு எங்க ஓடி ஒழிய முடியுமோ. யோனாவை போல நான் அடிக்கட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடிக்கட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்னை மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்னை மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்க ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்க ஓடி ஒழிய முடியுமோ. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும்
என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை. அன்பின் இரட்சகர் என்னோடு பாடுவோம். என்னோடு அன்பின் இரட்சகர் என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை. அன்பின் இரட்சகர் என்னோடு எல்லாரும் கேட்போமா? என்னோடிரும் என்னோடிரும் என்னை